ஹாய் கைஸ், ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப யூடியூப் வரேன். பார்க்கும் போல் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், ஸோ அதான் வர முடியல. ஆக்சுவலி நம்ம இப்போ லாங் கிளம்புறோம், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். கோல்டு வேறு பிடிச்சிக்கிட்டு சுத்தமாக முடியலை. ஆக்சுவலி இப்போ ஒரு வெரி லாங் ரைட் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தீங்கன்னா அது சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேன், பட் 1.5 மந்த் ஆகும் டூர். போயிட்டு ரிட்டர்ன் மதுரை வரைக்கும் 1.5 மந்த்ஸ் ஆயிரும். 1 மந்த்ஸ் குறைஞ்சது ஆயிரும், ஏன்னா 1 மந்த் கிட்ட நெருக்கி பிளான் போட்டிருக்கோம். ஸோ 1 மந்த் ஃபுல்லாக பைக்லேயே டூர். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், தென் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் திண்டுக்கல்லேருந்து வராங்க. மொத்தம் 3 பேர் 2 வண்டி. நான் சோலோவாக போகிறேன், அவங்க பிள்ளையன் 2 பேர் ஒரு பைக்கில் வராங்க. பைக்கும் ஆல்ரெடி மாடிஃபைலாம் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2-3 ஒர்க்கு தான் இருக்குது. அதுக்காண்டி இந்த வாரம் கோயம்புத்தூர் போகிறேன். போய் ஃபிட்டிங்கை முடிச்சுன்னா வண்டி கம்ப்ளீட்டாக ரெடியாகிடும் டூருக்கு. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பண்ண இதை வந்து நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். பிளேஸ் வந்து சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்கோம், நான் ரிவீல் பண்ணல. போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் ரிவீல் பண்ணிடுவோம், அப்போ எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி அநேகமாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏகப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம் கைஸ். ஆனால் தான் யூடியூப்பு எதுவுமே சுத்தமாக யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்க முடியலை. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். யார் இப்போ ப்ரோ ரைடரு? இந்த மாதிரி சிண்டு முட்டும் போது தான் நமக்கு கொஞ்சம் காட்டாது இந்த செய்ய. ஆகுதே வண்டி. நான் எக்ஸி செட்டை இந்த வருதுல வண்டி. வேணாம், இதுக்கு சிட்டிக்குள்ளே எப்படிலாம் ஓட்டக்கூடாது, தப்பு. ஆனால் இந்த மாதிரி சில குட்டி குஞ்சன்ஸ் வரும்போது காண்டாகுது. சோசுவான்னு போயிட்டு இருந்தால் கிட்ட வந்துட்டு போகிறாங்க பாருங்க திரும்ப. எனவே போட்டோ என்னமோ. ஓகே, நான் டாபிக் வரேன். கோல்டு வேறு குறைந்து கொள்ளுது, சுத்தமாக முடியலை காய்ஸ். தலையெல்லாம் வலிக்குது. ஓ ஆமாம், அங்கே தான் லாங் ட்ரிப். டிராஃபிக்கே மரம் டைம் பார்த்தீங்கன்னா லாங் டூர் போகிறோம் இந்தியாவுக்குள்ளே. எப்போ கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ வந்து ஜூலை 10 to 15 ஒரு நாள் கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் பைக்கெலாம் ரெடி பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டு பைக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அவன் என்ன சில திங்ஸ் மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்குது. நான் முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டேன். பைக்குக்கு மட்டும்தான் ஒர்க் இருக்குது. இன்னும் கிராஷ் கார்டு, தென் ஜெரி கேன்ஸ் வாங்கணும், அவ்வளோதான். இது மட்டும் வாங்கினா போதும். ஆமாம், அது மட்டும்தான். சேடல், பேகு, டாப் பாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. கிளம்புறது மட்டும்தான் பாக்கி. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின்கிட்ட நான் உங்கள் ஆடியன்ஸ்டே வைக்கிறேன். இது தப்பாக ரைட்டான்ற பதிலாக நீங்களே சொல்லுங்கள். ஒரு பையன், அந்த பையன் எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்குறான். ஓகே, ஒரு ஆவரேஜான மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்குறான், அடம் பிடிக்காமல் கேட்டோன்னே எந்த தாய் தப்பு வாங்கி தர மாட்டாங்க. வாங்கி தராங்க ஒரு சில பேர், பட் கேட்குறான்.
அவனுக்கும் அந்த அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க பைக்கு. ஆனால் இப்படி அப்பா அம்மா காசில் அவன் பைக் வாங்கி ஓட்டுறான், அவன் காசில் இல்லை. பட் இதை ஒரு சில தக்குரிஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். எதுக்கு உங்கள் அப்பா அம்மா காசில் பைக் வாங்கி ஓட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் அவன் அப்பா அம்மாட்ட அவன் அடம் பிடிக்கிறான், பைக் கேட்குறான், வாங்குறியா தராங்க, வச்சு ஓட்டுறான். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு மித்த பேர்லாம் எதுக்கு நோண்டுறீங்க? எதுக்கு உங்கள் அம்மா அப்பா காசில் பைக் வாங்கி ஓட்டுற, உங்கள் சொந்த காசுலேயே வாங்கினா அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க? இது இன்னொரு பெரிய அறிவாளி இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, அண்டர் 25ல் நல்லா படித்து சொந்தமாக வீடு கட்டி இருக்கவங்களாம் இருக்காங்களாம். எனக்கு அப்படி தெரில. அப்படி அண்டர் 25ல் ஒருத்தன் சொந்தமாக வீடு கட்டுறேன் அப்படின்னா படிப்பை இழந்திருப்பான். படிப்பை இழந்துட்டு நல்லா சின்ன வயசுலேருந்தே ஒர்க் போயிருப்பேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக. ஓகே, ஒரு அண்டர் 25ல் ஒரு வீடு கட்டிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆவரேஜாக 1-2 BHK வீடே கட்டிட்டேன், ஓகே வச்சுக்கலாம். ஆனால் படிப்பையும் படிக்கணும், மாஸ்டர் டிகிரி வேலையும் வரணும், அண்டர் 25க்குள்ளே வீடு வாங்கணும், சொந்தமாக வீடு இருக்கும். இது எப்படி பாசிபிள் ஆகும் எனக்கு தெரில. ஒருவேளை அப்படி யாராவது நான் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கேன், சொந்தமாக சம்பாரித்து சொந்த காசில் வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லி அண்டர் 25ல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, நான் உங்களை பார்த்து கற்றுக்குறேன். ஏன்னா அந்த சொந்தக்காரங்க ஒரு சில பெத்த பிடிச்ச மேதாவினா இதை ஒன்றை சொல்லியே ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. ஃப்ராங்காக சொல்லிட்டேன், என்னையும் தான் கடுப்பேற்றுறாங்க. ஏன்னா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தது எங்கள் அம்மா. அதனாலே உட்காந்து நோண்டுறாங்க. நானும் கேட்டுட்டேன், உனக்கு எதுக்கு அது? என் அம்மாட்ட நான் ஆடம் பிடிச்சி வாங்குறேன், என் அம்மா வாங்கி தருது, அது எனக்கும் என் அம்மாவுக்குள்ள பஞ்சாயத்து. அதில் எதுக்கு நீ தலையிடுற? அதை எதுக்கு நீ வந்து கேட்குற? உனக்கு கேட்குறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? பா நீங்கள் தொல்லை தாங்க முடியலப்பா, அந்த ரிலேட்டிவ்ஸ் தொல்லைலாம் இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை இதை பற்றி. அதான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா நேற்று வீட்டில் ஓவர் சண்டை, எனக்கும் நமக்குல. பட் இந்த டாபிக் வச்சு ஒரு சில மெத்த பிடிச்ச மேதாவிகளை நம்மளை போட்டணுன்னு காண்டாயிடுச்சு. நானும் பிடிச்சி வாங்கி விட்டேன். ஆனால் தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்படி நானே இணைவே சொல்கிறேன், எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தா என் அம்மா தான். அதில் மித்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கொஸ்டின் தான். எவ்வளோ ஓடி இருக்கு? 4060. ஒரு சர்வீஸையும் முடிச்சுட்டு தான் போகணும். ஆக்சுவலி எப்படி இந்த டூரில் ஒரு 8000 to 9000 கவர் ஆயிரும். அப்புறம் கிலோமீட்டர் ஓட்டிடும். நல்லா ஜாலியாக நிம்மதியாக பாட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு டிரைவ். ஒரு மாதத்துக்கு தமிழ்நாடு பக்கமே வரக்கூடாது. என்ன இன்னைக்கு நீ இவ்வளோ டிராஃபிக்கு? போயிடலாமா? சூப்பர், ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் கேட்ட கொஸ்டின் ஏதாவது தப்பா ரைட்டா எனிதிங் நீங்கள் உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன். எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாகும், அதுதான். ஆஹா, குட்டி பையன் எட்டி பார்க்கையா? உள்ள ஒரு கும்பலை எட்டி பார்க்கறேன்ப்பா. யாரையா சாமி இவ்வளோ ஹார்ன் அடிக்கிற? பாதை இருந்தால் போக மாட்டோமா? சரி, மழை பெஞ்சிருக்கு வீட்டில். எனிவே ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ வரும். அடுத்து ஃபிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை ஒரு வீடியோ போடுறேன். தென் கிளம்புறது என்னென்ன திங்ஸ் எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சிட்டிக்குள்ளே ரேஷ் ட்ரைவ் பண்ணது தப்பு, ஆனால் லைட்டாக எமோஷனல் ட்ரிக்கர் ஆயிடுச்சு. ஆனால் ட்ரை பண்ணிட்டேன். ஐம் சாரி ஃபார் தட். ஓகே கேஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பைக் ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சேஃப்டி ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் guys. Bye. Until then, it's me, Arun.